அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களுக்கு வந்த பொதுமக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலியில் கலந்துரையாடினார். மருத்துவர்கள் அறிவுறுத்திய ஓய்வுக்கு பிறகு விரைவில் உங்களை சந்திக்க உங்கள் மாவட்டங்களுக்கு வருவேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னையில் அப்போலோ மருத்துவமனையில் மருத்துவ ஓய்வில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் இன்றைய தினம் காணொலி வாயிலாக ஆய்வுகளை நடத்தியிருக்கிறார். இந்த ஆய்வுக்கு பிறகாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு சமூக வலைதள பதிவை அவரது சமூக வலைதள பதிவு ஐடியிலிருந்து வெளியிட்டிருக்கிறார். அதுல அரசு கோப்புகளிலும் இன்றைய தினம் கையெழுத்திட்டதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மருத்துவர்கள் அறிவுறுத்திய ஓய்வுக்கு பிறகு விரைவில் முதலமைச்சர் உங்களை சந்திக்க உங்கள் மாவட்டங்களுக்கு வருவேன் என்று மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக அவருடைய சமூக வலைதளத்தில் அவரது பதிவானது இடம்பெற்றிருக்கிறது. மருத்துவமனையில் இருந்தபடி இன்றைய தினம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கேட்டிருந்ததாகவும் முதலமைச்சர் அந்த சமூக வலைதள பதிவுல தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தாலும் அவர் மருத்துவமனையில் இருந்தவாறே அலுவல் பணிகளை தொடர்வதற்கான எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அந்த அளவுக்கு அவருக்கு உடல் தகுதியுடன் இருக்கிறார் என்று அப்போலோ மருத்துவமனை தெரிவித்திருந்த சூழல்ல மருத்துவமனையில் மருத்துவருடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் அவர் மருத்துவ ஓய்வில் இருந்தாலும் கூட மருத்துவமனையில் இருந்தவாறு அரசு அதிகாரிகள் உயர் அலுவலருடன் முதலமைச்சர் அவ்வப்போது ஆலோசனை நடத்துவதும் அரசு சார்ந்த உத்தரவுகளை கொடுப்பதும் அறிவுறுத்தல் கொடுப்பதும் என்ற நிகழ்வுகளை மருத்துவமனையில் இருந்தபடியே கவனித்து வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் குறித்து அதனுடைய மாவட்ட ஆட்சியரிடம் விளக்கங்களை கேட்பதற்காக காணொலி வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு நடத்தியிருந்தார். இந்த ஆய்வின் போது முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள் மற்றும் தலைமை செயலாளர் உடன் இருந்தனர். அப்பொழுது கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்ட ஆட்சியருடன் காணொலி வாயிலாக ஆய்வு நடத்திய முதலமைச்சர் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருந்தார். அதுவும் குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு வரக்கூடிய அந்த முகாமில் எந்த மனுக்கள் வருகின்றன, அந்த மனுக்களில் எவை என்ன கோரிக்கை என்ற கேள்வியும் முதலமைச்சர் கேட்டிருந்தார். அதில் அதிகமாக வரக்கூடிய மனுக்கள் பட்டா மாறுதல் மற்றும் பட்டா பெயர் மாறுதல் உள்ளிட்டவை இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை கேட்டு அதிக மனுக்கள் வருவதாகவும் தெரிவித்திருந்தனர். மேலும் பொதுமக்களுடன் இந்த காணொலியாக கலந்துரையாடிய முதலமைச்சர் முகாம்கள் வந்ததற்கு பிறகாக அவருடைய குறைகள், அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறதா, அதிகாரிகள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முகாம்களில் செய்து தருகிறார்களா என்ற கேள்வியும் முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களிடம் கேட்டு இந்த முகாம் கூட்டம் தொடர்பான ஒரு ஆலோசனையும் ஆய்வு நடத்தியிருந்தார். இந்த நிலையில இந்த ஆய்வு நடத்தியது மட்டும் இல்லாமல் நேரடியாக விரைவில் உங்களை சந்திக்க உங்கள் மாவட்டங்களுக்கு வருவேன் என்று முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தவாறு அவருடைய சமூகத்தில் பதிவு வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.